வணக்கம். இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுக்குழு, செயற்குழு கூட்டம் நடந்திருக்குது. அதுல பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா, கரூரில் இறந்த அந்த 41 பேருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு தான் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த மரணத்துக்கு காரணமான தாவேகா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கூட்டம் நடத்திட்டாங்க. ஒண்ணு காஞ்சிபுரத்துல, இன்னொன்னு பாண்டிச்சேரியில. ஆனா எந்த ஒரு மேடையிலயும் நடிகர் விஜய் அவர்கள் இறந்து போன அந்த 41 பேருக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்த நிறைவேத்தல. குறைஞ்சபட்சம் இதுக்கான ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த கூட அவர் பதிவு பண்ணல. கரூர் சம்பவம் ஏதோ நடக்காத மாதிரியும், அவர் பொலிட்டிக்கல் கரியர்ல அது ஒரு கருப்பு புள்ளியே இல்ல அப்படிங்கிற மாரியும் அதை எளிதில் கடந்து போறாரு. அப்போ அப்படிப்பட்ட பார்ட்டிக்கும் இவ்வளவு வருஷமா அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இதுக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலயும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லன்னாலும், இந்த 41 உயிர்களுக்கு அவங்க இரங்கல் தீர்மானத்த நிறைவேத்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது, உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஆனா, இந்த ஒரு தீர்மானம் மட்டும் தான் உருப்படியா இருந்தது. இதுக்கப்புறம் இவங்க நிறைவேத்தின அந்த 16 தீர்மானம் பார்த்தீங்கன்னா, உப்பு சப்பில்லாத தீர்மானம் தான். வழக்கம் போல் கொள்கை வேறு, கூட்டணி வேறு அப்படின்னு பேசக்கூடிய இந்த கும்பல், கொள்கை எதிரியான பாஜகவை எதுவுமே கேட்கல. ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு பல தீர்மானங்கள். ஆனா மாநில அரசு திமுகவை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில தீர்மானங்கள். இப்படி இந்த தீர்மானங்களை கடந்து வந்தீங்கன்னா, இத தாண்டி பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம அக்கா வளர்மதி வரவேற்புரை குடுத்திருக்காங்க. அதுல பல முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அம்மா ஜெயலலிதாவுடைய ஆன்மா எங்கேயுமே போகல. எடப்பாடி ரூபத்துல நம்ம கண்ணு முன்னாலேயே நிக்குது. அம்மா இல்லன்னா என்ன? நம்ம அண்ணா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுப்போம். எப்படி தஞ்சை பெரிய கோவில், தாஜ்மஹால்லாம் அப்படியே வலிமையான கட்டிடங்களா நிக்குதோ, அந்த வலிமை நம்ம கண்ணுக்கு தெரியாதோ, அதே மாதிரி தான் எடப்பாடி. ஆளு தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இப்படி அப்படி இருப்பாரு. ஆனா, அவருடைய பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா, அந்த பேஸ்மென்ட்க்கு காரணமே அதிமுக தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி அப்படிங்கிற அந்த கட்டடத்தை யாராலயும் அசைக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு கேள்விதான். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இதே தொண்டர்கள காரணம் காட்டி தான் பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்தீங்க. அப்ப எடப்பாடி சொன்ன காரணம் என்ன? பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறத தொண்டர்கள் விரும்பல. தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு மரியாதை குடுத்து பாஜகவோட கூட்டணியில இருந்து அங்க வெளியில வந்துட்டோம். இனிமேல் இந்த ஜென்மத்துக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு பேசினார். ஆனா, அதுக்கப்புறம் 3 காரு மாடி போய் கர்ச்சீஃபால முகத்த மறைச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா மறுபடியும் போய் பாஜகவோட கூட்டணி வச்சீங்களே! அப்ப இந்த தொண்டர்களோட விருப்பத்த கேட்டீங்களா? கூட்டணிய நீங்க அறிவிக்கிறதுக்கு முன்னால அமித்ஷா ட்விட்டர்ல அறிவிச்சாரே! அப்ப இந்த தொண்டர்களுடைய உணர்வ பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா? கூட்டணி அறிவிப்பு கூட்டம் ஒண்ணு நீங்க நடத்துனீங்களே! அங்க கழுத்துல கத்திய வைக்காத குறையா, உங்கள கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சாங்களே! இந்த கூட்டணிக்கு நீங்க தான் தலைவர் அப்படின்னு எல்லா மேடையிலயும் நீங்க வந்து மறுபடியும், மறுபடியும் மக்களுக்கு பறைசாற்றுனீங்களே! அந்த மேடையில ஏன் சார் ஒரு வார்த்தை கூட பேசல? இத்தனைக்கும் தொடர்ந்து பாஜக தரப்புல அமித்ஷாவாகட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ஆகட்டும், என்டிஏ இங்க ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேதி வரைக்கும் தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு குடுத்து, இது கூட்டணி ஆட்சி இல்ல, அதற்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறத திட்டவட்டமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மறுத்திருக்கீங்களா? இப்படி தொடர்ந்து தொண்டர்களுடைய உணர்வுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு குடுக்காம, தன்னிச்சையா நீங்க எல்லா முடிவையும் எடுத்துட்டு ஏதோ தொண்டர்கள கேட்டு முடிவு எடுக்கிற மாரி ஏன் இந்த பாசாங்கு வேலை பண்றீங்க? அதுக்கப்புறம் அக்கா இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க. ஆனா எடப்பாடிக்கு எதிரிகள் மட்டும் இல்ல, துரோகிகளும் சேர்ந்து இருக்கிறாங்க. எப்படி ஜூலியஸ் சீசர புரூட்டஸ் முதுகுல குத்துனாரோ, எப்படி இயேசுநாதர பாவிகள் சிலுவையில் அறைஞ்சாங்களோ, அந்த மாரி பாவம் எடப்பாடிய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. முதல்ல துரோகி அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில அர்த்தம் தேடுனா, அங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டிருக்குது. நீங்க யாருக்கு தான் துரோகம் பண்ணல? முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல உங்க கட்சியுடைய கொள்கை தலைவரான அண்ணாவ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறாங்க. தர்மத்தை சீர்கெடுத்த துரோகிங்கிற அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் பேசுச்சு. இன்னமும் வெக்கமே இல்லாம அதே கூட்டத்தோட கூட்டணியில உட்கார்ந்துருக்கீங்க. இது அண்ணாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? எம்ஜிஆருக்கு செய்யற துரோகம் இல்லையா? சரி, நீங்க வாய்க்கு வாய் மூச்சுக்கு 300 தடவ சொல்லக்கூடிய அந்த அம்மாவுக்கு மட்டும் நீங்க ரொம்ப விசுவாசமா இருந்திருக்கீங்களா? அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது அப்படின்னு பேசுனது நீங்க தானே? இன்னைக்கு வரைக்கும் அந்த மர்மத்த வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா? உங்க ஆட்சியில தானே
உங்கள் தலைவி அம்மாவுடைய வீட்ல கொடநாள்ல அவ்வளவு பெரிய கொலை நடந்தது. அதுல உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பேசுறாங்களே. இன்னைக்கு வரைக்கும் வழக்க இழுத்தடிச்சுட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் அம்மாக்கு பண்ற துரோகம் இல்லையா? அப்புறம் சசிகலா அம்மா, கூவத்தூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழ்நாடே வேடிக்கை பார்த்ததே. இதுல வேற வளர்மதி ஒரு விஷயம் சொல்றாங்க. எடப்பாடி எங்களுக்கு கிடைத்த புதையல். கமல்ஹாசன் சொல்லுவாரே. டிஸ்பீட் பண்ணாம. அந்த மாரி யாருக்கு எவ்வளவு டிஸ்பீட் பண்ணி நீங்க இந்த பதவியில வந்து உட்கார்ந்தீங்க அப்படிங்கறது சம்பந்தப்பட்டவங்கள கேட்டா தான் தெரியும். இன்னமும் இந்த வழக்குகள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு யாருக்கு எந்த மேலிடத்துக்கு எவ்வளவு டிஸ்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நீங்க சொன்னா தான் எங்களுக்கு வெளிச்சம். இதுல மத்தவங்கள துரோகின்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? இதுல இன்னொரு விஷயம் வேற சொல்றாங்க. இந்த துரோகிகள் எல்லாம் அறிவியல் குளித்தாலும் அழுக்கு போகாது. நியாயம்தான். இப்ப கூட செங்கோட்டையன் ஹரித்வார் வரைக்கும் போயிட்டு வந்தார்ல. அந்த கங்கை தண்ணியில குளிச்சா அந்த அழுக்கும் சேர்த்து நம்ம மேல ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு மோசமா வச்சிருக்கு பாஜக அரசு. இந்த துரோகி துரோகி அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்களே, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இவங்க கட்சியை விட்டு வெளியில போயிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க கட்சியை விட்டு வெளியில போயிட்டு பாஜகவுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. நீங்க கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு பாஜகவுக்கு விசுவாசமா இருக்கீங்க. ஆக மொத்தம் கட்சியை ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு பேசி கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அவங்க. கட்சியை வலுப்படுத்துறேன்னு பேசி கட்சியை பாஜக கிட்ட அடமானம் வச்சு அதை வலுவிழக்க செய்றீங்க நீங்க. அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அதுல வேற நம்ம சொல்றாங்க இவங்களை எல்லாம் வரலாற்று குப்பத்தொட்டியில் தூக்கி வீசும். குப்பத்தொட்டியில் தான் தூக்கி வீச போறாங்க. இதே ரேஞ்சில போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாடு மக்கள் நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னு உங்க எல்லாரையும் தூக்கி ஒட்டு மொத்தமா குப்பத்தட்டியில வீசிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சுன்னா அதுதான் நடக்கும். இதுல பஞ்ச டைலாக் வேற. அதிமுக போர்க்குணம் கொண்ட புலி வேட்டையாட கிளம்பிட்டாரு. நேரா கோட்டையில போய் நிப்பாரு. உங்களுக்கே காமெடியா இல்ல? கொஞ்ச நாள் முன்னாலதான் பாருங்க கொடி அசைஞ்சிருச்சு, புள்ளையார் சுழி போட்டுருச்சு அப்படின்னு நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானுக்காக ஃபயர் விட்டுட்டு இருந்தாரு உங்க தலைவர். அவரை போய் புலின்னு கொண்டாடுறீங்க. அண்ணாவுடைய பேரை கட்சியில வச்சிருக்கீங்க. ஆனா அண்ணா எதற்கெல்லாம் போராடினாரோ மாநில உரிமைகள், மக்களுடைய உரிமைகள், மாநில சுயாட்சி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுக்கிட்டு இருக்கு பாஜக. அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூட துப்பில்ல. நீங்க எல்லாம் புலின்னு சொல்லிக்கலாமா? முதல்ல உங்களுடைய எதிரி யாரு அப்படிங்கறத முதல்ல நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல திமுக உங்களுடைய எதிரியா இல்ல உங்களை சுத்தி இருக்கிற இந்த கூட்டம் உங்களுடைய எதிரியா அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியல. அதுலயும் உங்களுக்கு ஒரு தெளிவில்ல. இல்ல தெரிஞ்சும் பரவாயில்ல. கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல. நம்ம சொத்த, நம்ம பொருளாதாரத்தை நம்ம காப்பாத்திப்போம் அப்படின்னு நினைச்சு செயல்படுறீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. உண்மையிலேயே அம்மா காலத்து, எம்ஜிஆர் காலத்து அதிமுகவா நீங்க இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக களத்துல நின்னு மக்களுடைய உரிமைகளுக்காக, மாநில உரிமைகளுக்காக போராடி இருப்பீங்க. அப்ப மக்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பரவால்ல. இவ்வளவு நாள் இருபெரும் திராவிட கட்சிகள்னால தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. இப்பவும் ஒற்றை எதிரியான பாஜகவை நோக்கி 2 பேரும் களத்துல நமக்காக போராடுறாங்க. அப்படின்னு மக்கள் நினைச்சாதான் உங்கள ஒரு ஆப்ஷனாவே பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அம்மாவுடைய ஆன்மாவ நாங்க எடப்பாடியில பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே. அம்மா இறந்த பொழுது இந்த கட்சி எப்படி இருந்தது? 37 எம்பி இருந்தாங்க. ஆட்சி உங்க கையில இருந்தது. 38% வோட் பேங்க் இருந்தது. இன்னைக்கு எங்க நிக்கிறீங்க? தொடர்ந்து 10 தோல்வி. வோட் பேங்க் கரைஞ்சு பாதிக்கு வந்துருச்சு. இன்னும் 2026ல எவ்வளவு கரைய போகுது? விஜய் எவ்வளவு கரைக்க போறாருன்னு தெரியல. ஒத்த எம்பி கூட கிடையாது. இந்த லட்சணத்துல 210 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி பேசுறாரு. அது மட்டும் இல்ல. விசுவாசமா இருங்க. அப்ப உங்களுக்கு இங்க பதவி நிச்சயம். அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? கட்சிக்கு விசுவாசமா இருக்கணுமா? இல்ல உங்களுக்கு விசுவாசமா இருக்கணுமா? கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும்னா, கொஞ்சமாவது சுயமரியாதையோ, மனசாட்சியோ இருக்கக்கூடிய அதிமுக தொண்டன் உங்கள நாக்க பிடிக்கிற மாரி 4 கேள்வி கேட்பான். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பிஜேபி வேண்டாங்குது. அவங்களோட கூட்டணிய விட்டு வெளியேறி வந்தீங்களே, அதுக்கப்புறம் எந்த முகத்தோட மறுபடியும் போய் அவங்களோட கூட்டணி வச்சீங்க? இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சதுனால அதிமுக கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா இன்னைக்கு அவ்ளோ அவலமான ஒரு நிலையில நிக்குதே அப்படின்னு கட்சிக்கு விசுவாசம் இருந்தா உங்க கேள்வி கேட்பான். இல்ல நீங்க சொல்ற மாரி உங்களுக்கு விசுவாசமா இருந்தா நீங்க பதவி கொடுத்து சட்டமன்ற தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு இடத்தையும் கொடுத்து அழகு பாப்பீங்க. இதுல எந்த விசுவாசத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த கேள்விகள் எல்லாம் அதிமுக தொண்டர்கள் தயவு செஞ்சு உங்க தலைவர் இபிஎஸ் கிட்ட கேளுங்க. இல்ல அவ்ளோ கான்பிடென்ட்டா 210 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னா எந்த கான்பிடன்ஸ்ல அத பேசுறீங்க? எஸ்ஐஆர் இருக்கு, இவிஎம் இருக்கு, திருட்டு வேலை பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அதனால எப்படியாவது திருட்டுத்தனம் பண்ணி நாம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸா? இல்ல உண்மையிலேயே மக்களுடைய ஆதரவை பெற்று வாக்குகளை பெற்று ஜெயிக்க போறீங்கன்னா
210 தொகுதி என்னலாம் தொகுதி அப்படின்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். ஏன்னா இதநாள் வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். இனிமேலாவது 210 தொகுதி வென்ற வெற்றிச்சாமி அப்படின்னு கூப்பிடுறோம். அதிமுகவோட இந்த அவலமான நிலைய பார்த்து கட்சியில இருக்கிற யாரும் கவலைப்படுறதாவே தெரியல. ஏன்னா இவங்கள இனிமேல் திருத்த முடியாது அப்படின்னு தொண்டர்கள் கை கழுவிட்டு இன்னைக்கு விஜய் போன்ற ஆப்ஷன்ஸ் தேடி போறாங்க. உண்மையிலேயே நீங்க வலிமையாக இருந்தீங்கன்னா, இந்த மாரி பஞ்ச் டயலாக் பேசக்கூடிய இந்த அரைவேக்காடு அரசியல்வாதிகளை நோக்கி ஏன் போறாங்க? அப்போ நீங்க சரி செய்ய வேண்டிய, நீங்க செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது இப்பவாவது புரியுதா? மெகா கூட்டணி அமைச்சிருவோம், மெகா கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னு பேசுறீங்க. எவனும் சீண்ட கூட மாட்டேங்கிறான். இந்த லட்சணத்துல தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வெட்டி டயலாக் பேசிட்டு இருக்கு. ஆக மொத்தம் அதிமுக உயிர்ப்போட இருக்கணும், பலமா இருக்கணும் அப்படிங்கிறத கவலை இபிஎஸ்க்கும் இல்ல. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இல்ல. அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்த செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களுக்கும் இல்ல. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இருக்கிற மாரி தெரியுது. உங்கள பத்தி மக்கள் மட்டும் தான் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, நீங்க சொன்னீங்களே, வரலாற்று குப்பை தொட்டியில் எரியும்னு. அந்த மாரி உங்களெல்லாம் தேறாத கேஸ்ன்ட்டு குப்பை தொட்டியில் எரிஞ்சுட்டு போயிருவாங்க. அதற்கான இடத்த நீங்களே ஏற்படுத்தி குடுத்துறாது. நன்றி. வணக்கம்.